வாழ்க்கையில் போராடி கொண்டே இருக்காதீர்கள். ஏதோ ஒரு இடத்திலிருந்து வாழ ஆரம்பித்து விடுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த தத்துவம் படித்ததுலேருந்து நான் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அசந்து போயிட்டேன். பாருங்கள், இந்த வரியை படித்ததும் நான் ஆளே மாறிட்டேன். போராட்டத்தை நான் போராளி தான். போராளினா வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்றது மாதிரி ஒரு இது. போராட்டத்தை ஒரு புறம் ஒதுக்கி வச்சுட்டு பணம் எப்படி பண்ணலாம், அது எப்படி அனுபவிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டேன். ஒரு சின்ன வரி ஒருவரின் வாழ்க்கையே மாற்றிடுச்சு. எங்கள் பிள்ளைங்க அப்பா சொத்து ஒரு இடமே விற்கக்கூடாதுன்னு ஒரு இடத்த விற்றுலான்னு முடிவு பண்ணேன். ரொம்ப வருஷம் 30 வருஷமாக காப்பாற்றின ஒரு சொத்தை விற்றுலான்னு முடிவு பண்ணேன். எங்கள் பிள்ளைங்களுக்குள்ள என்ன சொல்ல தெரியுமா, சொத்து வேணும் தான்பா, ஆனால் இப்போதைக்கு தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணணும் இல்லையா. அதனால் ஒரு கட்டத்தில் வரும்போது அப்படியே ஒரு சில வரிகள் ஆளே வேறு இடத்துல மாற்றி போட்டுன்னு வச்சிங்களேன். என்ன அத்தியாவசியத்தை இப்போ என்ன தேவைகள், ஒரு வீடு வேணும், ஒரு கார் வேணும், ஒரு பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணணும், அத்தியாவசிய தேவைகள். அப்படி இருக்கும்போது நான் அவ்வளோ சொத்துக்குது இவ்வளோ சொத்துக்குன்னு சொல்லிகிட்டே இருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது. அதனால் எதையோ ஒன்று கொடுத்துட்டுக்குள்ளே சரி அந்த அத்தியாவசிய தேவைகளை நிவர்த்திக்கணும். ஒரு கட்டத்தில் போராட்டத்தை குறைச்சிக்கிட்டு ஹாப்பியான 147 வருஷம் வாழ போகிறது கிடையாது யாரும். அதனால் இருக்கிற அந்த இதில் பொறுப்புகள்லாம் இருக்குது இல்லையா. அதனால் ஒரு கட்டத்தில் ஒரு அந்த போராட்டத்தை குறைச்சிக்கிட்டு இதுக்கு மேலேயாவது நம்ம வாழ ஆரம்பிக்கலான்டான்னு நினைக்கணும் அப்படிங்கிற உதாரணம் தான் அது.